என்னங்க இடம் மாறி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் இன்னைக்கு கம்பெனில தாங்க இருக்கேன். சரி இந்த விஷயம் எடுப்போமே அப்படின்ட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு ஒரு குட் நியூஸுங்க. எனக்கு உங்களுக்கும் கேட்டா கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். எங்க பக்கத்து வீட்ல வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பொண் குழந்தை பொறந்திருக்கு. அப்பவே வந்து சொல்லுவாங்க இல்லையா, "பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு வந்து பொம்பள புள்ள பொறந்திருக்குன்னு இப்ப தான் நியூஸ் வந்துச்சு. கேட்டவுமே ரொம்பவுமே ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களோட மனச வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்லட்டுங்களா? அவங்க நம்ம மேல எந்த அளவுக்கு அபிப்பிராயம் வச்சிருக்காங்க, நம்மள நம்மள வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், எந்த அளவுக்கு பிடிக்காது, நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்களுக்கு பிடிக்குமா, பிடிக்காதா அப்படின்றத அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க கிட்ட போயி, நீங்க அவங்க கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி குடுங்க. அம்மாவ பத்தி என்ன நினைக்கிறீங்களோ, அதை வந்து நீங்க லெட்டரா எழுதி குடுங்க. நான் அதை வந்து பார்த்துக்கிறேன். அப்படின்னு நீங்க வந்து சொல்லணும். நான் வந்து அடிக்கடி பண்ணுவேன் நானு. இப்ப கொஞ்ச நாளா மறந்துட்டேன் நானே அந்த மாதிரி ஒரு விஷயத்த. இல்லைன்னா வந்து என் பையன்கிட்டயும் சரி, என் பொண்ணுகிட்டயும் சரி, அம்மாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி குடுங்க அப்படின்னு வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அப்போ வந்து என் பையனும் சரி, என் பொண்ணும் சரி எழுதுவாங்க. அம்மாகிட்ட இந்த விஷயம் பிடிக்கும், இந்த விஷயம் பிடிக்காது. இந்த விஷயத்த அம்மா மாத்திக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னாலே வந்து, ச்சே நம்ம பசங்க இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்காங்களா? அப்படின்ற அளவு நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, நம்மளோட குறைகள வந்து பசங்க வந்து ஒவ்வொரு நேரம் நம்ம முன்னாடி சொல்றதுக்கே வந்து பயப்படுவாங்க. இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஈஸியா லெட்டர்ல சொல்லிடுவாங்க. நம்மளும் சரி பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.